மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. வணக்கம் பிள்ளையர். நாங்க இப்ப பேப்பர்கள் பார்த்து கொண்டு போறோம். அன்றைக்கு உங்களுக்கு நான் கடைசியா 18வது கேள்வி வரையும் செய்து விட்டேன். இன்றைக்கு 18ல இருந்து ஒவ்வொரு கேள்வியா அடுத்தடுத்துதான் செஞ்சு கொண்டு போறேன். பார்த்து கொள்ளுங்க. அப்ப இனி நாங்க இப்ப எந்த செக்ஷனுக்கு போறோம்னா கணக்கு செக்ஷனுக்குள்ள போறோம். ஓகே தானே? கணக்கு செக்ஷனுக்குள்ள இருக்கிற கேள்வி பார்க்க போறோம். அதாவது பாருங்க, ஒரு யோகன் வணிகத்தில் இடம்பெற்ற தகவல்கள், அதோட 19, 20, 21 இந்த 3 கேள்விக்கும் நாங்க விட கொடுக்கோம். சரிதானே? அப்ப அதை பற்றி என்னன்னு பார்ப்போம். ஓகே ரைட். பாருங்க, 2024 ஜனவரி மாதத்தில் யோகன் வணிகத்தில் இடம்பெற்ற கொடுக்கல் வாங்கல்கள் சில கீழே தரப்பட்டுள்ளன. என்ன? 1. 25,000 பெறுமதியான பொருட்கள் கடனுக்கு கொள்வனவு செய்யப்பட்டது. 75,000 காசுக்கு தளவாடங்கள் கொள்வனவு செய்யப்பட்டது. 25,000 கிரியமான பொருட்கள் 40,000க்கு கடனுக்கு விற்பனை செய்யப்பட்டது. கடன் கொடுத்தோர் ஒருவருக்கு 15,000 தீர்க்கப்பட்டது. அப்ப எத்தனை கொடுக்கல் வாங்க சொல்லி இருக்கணும்? 4 கொடுக்கல் வாங்கல் சொல்லி இருக்கணும். கேள்வி பார்ப்போம். யோகன் வணிகத்தில் இடம்பெற்ற கொடுக்கல் வாங்கல்களில் சொத்துக்கள்ல தாக்கத்தை ஏற்படுத்துறது எதான்? இதால உரிமையில் ஏற்பட்ட அதிகரிப்பு எவ்வளவா? இவ்வணிகத்தில் மொத்த பொறுப்புகள் 1/1/2024 உள்ளவாறான மொத்த பொறுப்பு வேண்டா வருட இறுதியில இருக்கிற மொத்த பொறுப்பு 90,000 தந்திருக்கிறாங்க. அதால ஆரம்பத்துல எவ்வளவு மொத்த பொறுப்பு இருந்திருக்குன்னு கேட்கிறாங்க. சோ இதுக்கு நாங்க என்ன செய்யணும்? சொத்து சமன் பொறுப்பு சக உரிமை என்ற சமன்பாடுல போட்டு காட்டும். ரைட்? ஓகே. அப்ப சொத்து சமன் பொறுப்பு சக உரிமை என்ற சமன்பாடுல நாங்க போட்டு காட்டுவோம். இஞ்சால அது ஒவ்வொன்றையும் என்னென்ன கொடுக்கல் வாங்கன்னு பார்ப்போம். ஏ என்ன? 25,000 பொருட்கள் கடனுக்கு கொள்வனவு செய்யப்பட்டது. அப்ப சொத்தில பிளஸ் 25, பொறுப்பில பிளஸ் 25. ஓகே. பி 75,000 காசுக்கு தளவாடங்கள் கொள்வனவு செய்யப்பட்டது. அப்ப சொத்தில பிளஸ் 75, சொத்தில மைனஸ் 75. சி 25,000 கிரியமான பொருட்கள் 40,000க்கு கடனுக்கு விற்பனை செய்யப்பட்டது. அப்ப சொத்தில சய 25, சொத்தில சக 40, உரிமையில சக 15. அடுத்தது டி. சரியான விளையால்? அடுத்தது டி. கடன் கொடுத்தோர் ஒருவருக்கு 15,000 செலுத்தப்பட்டது. அப்ப சொத்தில மைனஸ் 15, பொறுப்பில மைனஸ் 15. இப்ப கேள்வி முதலாவது பாருங்க, சொத்துக்களில் தாக்கத்தை ஏற்படுத்துவது. எல்லாமே சொத்துல தாக்கத்தை ஏற்படுத்துவது ABC மற்றும் D ஆகியவை ஆகிய எல்லாம். ஓகே. 20வது 31/3/2024 இருந்தவாறு உரிமையில் ஏற்பட்ட அதிகரிப்பு. உரிமையில் எவ்வளவு அதிகரிப்பு ஏற்பட்டிருக்குது? 15,000 மட்டும்தான். ஏன்னா உரிமை லைன்ல பாருங்க, ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் இருக்கிறார். அப்போ 15,000 ஆகும். 21வது 31/3/2024 இல்ல வணிகத்தின் மொத்த பொறுப்பு 90. அப்ப இறுதி மொத்த பொறுப்பு 90. அப்ப எக்ஸ் என்ற ஒரு பொறுப்பு தொகையோட 25 கூட்டி 15 கழிச்சு எவ்வளவு எடுத்திருக்கிறோம்? 90 எடுத்திருக்கிறோம். அப்ப எக்ஸ் என்ற ஆரம்ப பொறுப்பு எவ்வளவுன்னு காணணும். நாங்க எக்ஸ் என்ற ஆரம்ப பொறுப்பு எவ்வளவுன்னு காணும். அப்ப அதுல பாத்தீங்களா எவ்வளவு? 90, 15, 105. 105ல இருந்து 25 போனா 80. அப்ப ஆரம்ப பொறுப்பு எவ்வளவாக இருந்திருக்கும்? 80,000 இருந்திருக்கும். சொன்னது விளங்கித்தான பிள்ளையார்? அப்ப என்ன இதுல என்னத்தை பற்றி நாங்க படிச்சிருக்கோம்? ஒரு சொத்து சமன் பொறுப்பு சக உரிமையில அதோட பதிவுகளை பற்றி படிச்சிருக்கோம். அதுதான் இதுல நாங்க பார்த்த விஷயம். கிளியர் தானே? என்ன? அப்ப நீங்கள் இதுக்கு விடாக எடுக்கிறண்டா இப்படித்தான் சொத்து சமன் பொறுப்பு சக உரிமை. ஏன்னா கேள்வியை வாசிச்சா தெரியுது. The basic equations என்ன? சொத்து சமன் பொறுப்பு சக உரிமை என்ற பேசிக் ஈக்குவேஷனை வச்சுதான் அந்த கேள்வி கேட்டிருக்கன்னு தெரியுது. அப்ப அது அப்படி தெரிகிறபடியால நீங்கள் அந்த சமன்பாட்டை போட்டுட்டு இதுக்குரிய எல்லா விடையும் எடுத்துக்கொள்ளலாம். இது டெக்னிக்ஸ்.
பாருங்க ஒரு டெக்னிக் என்னென்றால் அது உண்மையாவே இதுல எது சொத்துல தாக்கத்தை ஏற்படுத்தன்னு கேட்டிருக்காங்களோ அதுக்காக என்ன போட்டிருக்க நெஞ்சால ஏஓ பிஓ சிஓ டிஓன்னு போட்டு நான் போட்டபடியா நீங்க இதெல்லாம் கண்டுபிடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து டெக்னிக்ஸ், ஒரு பொஸ்பாட்டை நீங்க செய்யறதுக்குரிய டெக்னிக் பிள்ளையார். அப்ப இதுகளை நீங்க ஒழுங்கா பயன்படுத்தினா தான் பொஸ்பாட்டை வினைத்திறனா நீங்க என்ன செய்யலாம், செய்து நல்ல மார்க்ஸ்கள் உங்களுக்கு எடுக்கலாம். சொன்ன விளங்கு தானே? ரைட், ஓகே. அடுத்த கேள்வி, வணிகத்தின் சொத்துக்கள் பொறுப்புகள் ஆகிய இரண்டிலும் குறைவை ஏற்படுத்தும் கொடுக்கல் வாங்கல்கள் எது? சொத்திலையும் குறைவை ஏற்படுத்தணும், பொறுப்பிலையும் குறைவை ஏற்படுத்தணும். அப்ப பொறுப்புல குறைவை ஏற்படுத்தணும்னா ஏதாவது ஒரு கடனை கொடுத்து தீர்க்கிறதுமான்னு தான் அர்த்தம். என்ன தானே சொத்தும் குறையும் பொறுப்பும் குறையும். என்ன ஒன்று வங்கி கடனை மூல செலுத்தணும், அல்லது அற்றுரு செலவை செலுத்தணும், அல்லது கடன் கொடுத்தவனுக்கு செலுத்தணும், அல்லது வங்கி மேலதிக பட்டுக்கு காசு செலுத்தணும். இந்த இந்த 4ல ஏதாவது ஒன்று நடந்தாதான் சொத்தும் குறையும் பொறுப்பும் குறையும். என்னென்ன விளையால்? ஒன்று அற்றுரு செலவுகள் காசாக செலுத்தப்பட்டால், கடன் கொடுத்தோருக்கு காசாக செலுத்தப்பட்டால், வங்கி கடன் மூல செலுத்தப்பட்டால், வங்கி மேலதிக பட்டுக்கு காசு செலுத்தப்பட்டால், இந்த 4 சந்தர்ப்பத்திலையும் தான் சொத்தும் குறையும் பொறுப்பும் குறையும். கிளியர்? ரைட். சொந்த பயன்பாட்டிற்கு உடைமையாளரால் 5000 எடுக்கப்பட பற்று உரிமையும் குறையும் சொத்தும் குறையும். கடன் கொடுத்தவர்களுக்கு 15000 செலுத்தப்பட என்ன சொத்தும் குறையும் பொறுப்பும் குறையும். எத்தனையாவது விட? 2வது விட. ரைட். மின்சார பட்டியலுக்காக 13000 செலுத்தப்படலண்டா அது செலவு. 45000 பெறுமதியான பொருட்கள் கடனுக்கு கொள்ள செய்யப்பட வராது. அப்ப எத்தனையாவதாக விட? 2வது விட. அப்பட்டமாக அப்படியே தெரியுது. கிளியர் தானே பிள்ளையால்? ரைட், ஓகே. அடுத்தது, பின்வரும் மூல ஆவணத்தை பயன்படுத்தி 23, 24 ஆகிய வினாக்களுக்கு விடை தருக. என்ன மூல ஆவணம் தந்திருக்கா? பட்டியல் தந்திருக்கிறாங்க. என்ன ஒரு பட்டியல், ராஜா வியாபாரிகள்கிட்ட பட்டியல் தந்திருக்கிறாங்க. ரைட், பாப்போம். முகாமையாளர் கையடக்க தொலைபேசிகள் 10% வியாபார கழிவோட வழங்கப்படுகிறது. அப்ப பட்டியல் என்ன பட்டியல்? விற்பனை முகாமையாளர் சைன் வச்சிருக்கிறார். 25/3/2024 முன்னர் கொடுப்பனவு செய்யப்பட்ட 5% கழிவுன்னு சொல்லி கொடுத்திருக்கிறோம். அப்ப கொள்வனவு பட்டியலா வராதானே? என்ன பட்டியல்? விற்பனை பட்டியல். அப்ப நாங்களே நோட் பண்றோம், விற்பனை பட்டியல். சரி, இப்ப பாருங்க, 20 கையடக்க தொலைபேசிகள் 15000 ரூபாய் படி 20 3 லட்சம், 10% வியாபார கழிவு 30000. அப்ப 2,70,000 வித்திருக்கலாம். இவர் 25/3 முதல் 5% கழிவாம் செலுத்தப்படுறதுக்கு 5% கழிவு. இப்ப பாப்போம். மேலே தரப்பட்ட மூல ஆவணத்தின் தகவல்கள் ராஜா வியாபாரிகளின் மூல பதிவேட்டில் எங்கே பதிவு செய்யப்படும்? விற்பனை பட்டியல் உங்களுக்கு தெரியும், விற்பனை நாளேட்டில். இங்க முதல் விற்பனை நோக்கம் கருதிய இருப்புகளின் கடன் விற்பனைகள் தானே, அதுதானே விற்பனை பட்டியல்ல பதியப்படும். அது விற்பனை பட்டியல்ல பதியப்படிய எங்க ஒன்றே தான் நாங்க பதிவோம், விற்பனை நாட்குறிப்பேட்டில். விஜயா தொலைபேசி கம்பெனியின் புத்தகங்களில் மேலே தரப்பட்ட மூல ஆவணத்தின் கொடுக்கல் வாங்கல்களை பதிவு செய்வதற்கான ரெட்டப்பதிவு. இப்ப பாருங்க பிள்ளைகள், என்னதான் 3 லட்சத்துக்கு பொருள் கொடுத்தாலும் 10% ரேட் டிஸ்கவுண்ட் வியாபார கழிவை கழிச்சால் உண்மையாவே எங்களை பொறுத்தவரையில விற்பனை எவ்வளவு? 2,70,000. கடன் விற்பனை 2,70,000. அப்ப இந்த 2,70,000 மட்டும்தான் கணக்குகள்ல பதிவு இருக்கும். 30,000 வியாபார கழிவுக்கு பதிவு இருக்காது. அப்ப 2,70,000 கடன் விற்பனை என்றபடியா என்ன ரெட்ட பதிவு வரும்? கடன் பட்டோன் கட்டுப்பாட்டு கணக்கு வரவு, விற்பனை கணக்கு செலவு. கடன் பட்டோன் கட்டுப்பாட்டு கணக்கு வரவு, விற்பனை கணக்கு செலவு. ரைட். அப்ப இதுல கடன் பட்டோன் யார் ஆளுன்னு பார்ப்போம். யார்? விஜயா தொலைபேசி கம்பெனி. சரியானோ? யார்? விஜயா தொலைபேசி கம்பெனி தானே. ரைட். அப்ப நாங்கள் இதுல போடுவோம் என்ன? கொள்வனவு கணக்காம் இல்ல, விஜயா தொலைபேசி கம்பெனி கணக்கு வரவு, விற்பனைகள் கணக்கு செலவு. எத்தனையாவது விட? 2வது விட. எத்தனையாவது விட?
இரண்டாவது விட. ரைட். இதை வந்து இதை வந்து யார் பதிகிறது? ராஜா வியாபாரிகள் பதிஞ்சா இப்படி இருக்கும். இங்க கேட்டு கிடக்கு என்ன, எந்த வியாபாரிகள் பதிஞ்சால்? விஜயா தொலைபேசி கம்பெனி. என்ன, விஜயா தொலைபேசி கம்பெனி பதிஞ்சா எப்படி நடக்கும்? அப்ப ராஜாக்கு விற்பனை, விஜயாக்கு கொள்வனம். ஆறுட்டேந்து விஜயா கொள்வனவு செய்யறா, ராஜாட்டேந்து கொள்வனவு செய்யப்பா. அப்ப கொள்வனவு கணக்கு வரவு, ராஜா கணக்கு செலவு. எத்தனையாவது விட? முதலாவது விட. எத்தனையாவது விட பிள்ளையால்? முதலாவது விட. என்ன, கொள்வனவு கணக்கு வரவு, ராஜா கணக்கு செலவு. ஆட்ட கணக்குல பதிவு செஞ்சா, ராஜா கணக்குல பதிவு செஞ்சா தான் விற்பனை. விஜயா கணக்குக்கு கொள்வனவு. என்ன கொள்வனவு? கடன் கொள்வனவு. ஆறுட்டேந்து கடன் கொள்வனவு, ராஜாட்டேந்து கடன் கொள்வனவு. சோ கொள்வனவு கணக்கு வரவு, ராஜா கணக்கு செலவு. கிளியர் தான்? ரைட். அடுத்தது, தளபாட வியாபார நிறுவனம் ஒன்றின் பொதுநாள் குறிப்பேட்டில் பதியப்பட்ட கொடுக்கல் வாங்கல். அப்ப பிள்ளையர், பொதுநாள் குறிப்பேட்டுல பதிகிற கொடுக்கல் வாங்கல்கள் என்னென்ன நான் உங்களுக்கு சொன்னா எப்படி என்றா, இந்த மிச்ச எல்லா கொடுக்கல் வாங்கல்களையும் பதிய முடியாத கொடுக்கல் வாங்கல்கள் எல்லாம் பொதுநாள் குறிப்பேட்டில் பதிவு செய்யப்படும். அப்ப அந்த வகையில பாருங்க, இப்ப ஒரு விடயத்தை நீங்க காசுக்கு வேண்டினாலோ காசுக்கு வித்தாலோ காசு ஏட்டிலையோ அல்லது காசு பெறுவனோ நாலு ஏட்டிலையோ பதிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆனால் அதே நடைமுறை எல்லா சொத்துக்களை கடனுக்கு வாங்கினால் பொதுநாள் குறிப்பேட்டில் பதியும். அப்ப பொதுநாள் குறிப்பேட்டில் பதியப்படும் விடயங்கள் என்னென்னு பார்த்தால், ஆரம்ப பதிவுகள், மூடும் பதிவுகள், ஆதனம் பொறி உபகரணங்களா, அந்த நடைமுறை எல்லா சொத்தின் கடன் கொள்வனவு, நடைமுறை எல்லா சொத்தின் கடன் விற்பனை, பெருமான தெய்வு, இவ்வளவும் வந்து பிள்ளைகள் எங்க நீங்க பதிவீங்கள்? பொதுநாள் குறிப்பேடுல பதியப்படும். அப்ப ஆரம்ப பதிவுண்டா என்ன? இந்த ஆரம்பத்துல இருக்கிற மீதிகள் எல்லாத்தையும் போட்டு உரிமையின் மீதி எவ்வளவு, சொத்தின மீதி, பொறுப்பின மீதியை போட்டு உரிமையின் மீதி எவ்வளவுன்னு காணுவோமல்லோ, அதைத்தான் சொல்றது என்னண்டு ஆரம்ப பதிவுகள் சொல்றது. மூடும் பதிவுன்னா வருட இறுதியில ஒவ்வொரு சொத்துக்கள், பொறுப்புகள், உரிமை எல்லாத்தின் மீதி எவ்வளவு இருக்கின்றத மூடும் பதிவுகள். அடுத்தது இந்த நடைமுறை எல்லா சொத்துக்கள் இருக்குதானே பிள்ளைகள், அந்த நடைமுறை எல்லா சொத்துக்கிட்ட கடன் கொள்வனவா இருந்தாலும் சரி, கடன் விற்பனைகள் எல்லாத்தையும் கொண்டு போயும் பொதுநாள் குறிப்பேடுல தான் பதிவிடுறாங்க. சரி, அப்ப இந்த பாப்பம் தளபாட வியாபார வணிகம் ஒன்றின் பொதுநாள் குறிப்பேட்டில் பதியப்பட்ட கொடுக்கல் வாங்கல். ஒன்று, 185,000 பெறுமதியான தளவாடங்கள் காசுக்கு கொள்வனவு வராது. 175,000 பெறுமதியான தளவாடங்கள் கடனுக்கு கொள்வனவு செய்தல் வருமோ பிள்ளைகள்? இருக்கட்டும் பார்ப்போம். 125,000 பெறுமதியான தளவாடங்கள் வணிக பயன்பாட்டுக்கு கடனுக்கு கொள்வனவு செய்தல். 75,000 பெறுமதியான தளவாடங்கள் வணிக பயன்பாட்டுக்கு காசுக்கு கொள்வனவு செய்தல். இப்ப தான் மீள விற்கிறதுக்கான ஒரு இருப்ப கொள்வனவு செஞ்சா அது என்னதுக்கு வராது? பொதுநாள் குறிப்பேட்டுக்கு வராது. அதுக்கு தானே கொள்வனவு நாள் குறிப்பேடு இருக்குது. கடனுக்கு வித்தா விற்பனை நாள் குறிப்பேடு இருக்குதானே, பிறகு அதை கொண்டு நாங்க பொதுநாள் குறிப்பேடுக்கு பதிவோம். அப்ப என்னத்துக்கு கொள்வனவு செஞ்சா தான் வரும்? வணிக பயன்பாட்டுக்கு, நிர்வாக நோக்கத்துக்கு பயன்படுத்தினா மட்டும்தான் பொதுநாள் குறிப்பேடுல வரும். இது தளவாடத்தை விற்கிற நிறுவனம், தளவாடத்தை வாங்கி விற்கிற நிறுவனம், ஒரு தளவாட வியாபார நிறுவனமா. அப்போ ஒரு தளவாட வியாபார நிறுவனத்துல வணிக நோக்கத்துக்கு தளவாடத்தை வாங்கினால்தான் எங்க கொண்டு போடலாம்? தளவாடத்தை என்ன வணிக நோக்கத்துக்காக கடனுக்கு வாங்கினால்தான் எங்க கொண்டு போடலாம்? பொதுநாள் குறிப்பேடுல போடலாம். அப்ப அதன்படி பார்த்தால் எத்தனையாவது விடதான் வரப்போகுது? மூன்றாவது விட. என்ன? 125,000 பெறுமதியான தளவாடங்கள் வணிக பயன்பாட்டுக்காக கடனுக்கு கொள்வனவு செய்த. அடுத்தது பாருங்க பிள்ளைகள், வணிகம் ஒன்றின் சில்லறை காசாளர் சில்லறை காசீட்டு வசக்கட்டை மீள் நிரப்புவதற்காக. அப்ப இப்ப சில்லறை காசாளர், வசக்கட்டு, மீள் நிரப்பல், அதுகளை பற்றி கொஞ்சம் நாங்க பார்ப்போம். இப்ப சிறு சிறு செலவுகளை தீர்ப்பதற்காகவும் கொடுக்கறதுக்காகவும் ஒவ்வொரு மாசமும் ஒரு குறிப்பிட்ட தொகையை கொடுத்து நீங்கள் இதை கவனிச்சு கொள்ளுங்கோண்டு ஒரு ஆளை இருத்தி வச்சிருக்கிறதுக்கு பேர் தான்
சில்லறை காசீட்டு முறை, அதுதான் சில்லறை காசாளர். அப்ப ஒரு மாசத்துக்கு 10,000 செலவழிக்கலாம் என்று சொல்லி ஒவ்வொரு மாசமும் ஒரு 10,000 கொடுத்து வைக்க என்றால் அந்த 10,000 நாங்க வசக்கட்டுன்னு சொல்லிக் கொள்வோம். இப்ப ஜனவரி மாசம் அதுல ஒரு 8,000 செலவழிச்சா நாங்க பிப்ரவரி மாசத்துக்கு அவருக்கு எவ்வளவு கொடுத்தா சரி, 8,000 கொடுத்தா சரி. அப்ப ஒரு காலத்துல அவர் எவ்வளவு செலவழிச்சார், ஒரு மாசத்துக்குள்ள போன மாசம் எவ்வளவு செலவழிச்சாரோ அதைத்தான் அடுத்த மாசம் கொடுக்க போறோம். அப்ப கடந்த மாதத்தின் செலவு அடுத்த மாதத்தின் மீள் நிரப்பலாக இருக்கும். அப்ப வசக்கட்டுக்கும் மீள் நிரப்பலுக்கும் இதுதான் வேறுபாடு. அவர் செலவழிக்கக்கூடிய மொத்த தொகை, அவருக்கு செலவழிக்கலாம் என்று சொல்ற மொத்த தொகை வசக்கண்டும், அவர் கடந்த காலத்துல செலவழிச்சது எவ்வளவோ எவ்வளவு செலவோ அதை நாங்க திருப்ப கொடுக்கறத மீள் நிரப்பல் என்றும் சொல்லிக் கொள்வோம். இப்ப வசக்கட்டு கொடுக்குறேன்னாலும் சரி, மீள் நிரப்பல் கொடுக்குறேன்னாலும் சரி, ரெட்டப்பதிவு ஒன்றுதான். சில்லறை காசு கணக்கு வரவு, காசு கணக்கு செலவு. செலவுகள் வரைக்கும் என்ன ரெட்டப்பதிவுண்டா, குறித்த செலவு கணக்கு வரவு, சில்லறை காசு கணக்கு செலவு. அப்ப இதுதான் அது ரெட்டப்பதிவாக இருக்கும். இதுதான் அந்த கான்செப்ட் என்றதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க பிள்ளையார். அப்ப இப்ப இந்த கணக்கை பார்ப்போம். வணிகம் ஒன்றின் சில்லறை காசாளர் சில்லறை காசீட்டு வசக்கட்டை மீளிரப்பதற்காக 1/4/2024 7,500 பெற்றுக்கொண்டார். அதாவது ஏப்ரல் 1 வந்து ஏப்ரல் 1 வந்து 1/4 அவர் 7,500 பெற்றுக்கொள்றார். 30 நாள் இந்த வருஷத்தின் இறுதியில சில்லறை காசாட்டின் செலவு நிரலின் மொத்தம் 8,500 ஆகவும் அத்தினத்தில் சில்லறை காசாட்டின் மீதி தொகை 1,500 ஆகவும் இருந்தது. அப்ப பாருங்க பிள்ளைகள், ஏப்ரல் லாஸ்ட்ல செலவு 8,500, மிச்சம் 1,500. அப்ப ரெண்டையும் சேர்த்தால் அவையால பயன்படுத்தக்கூடிய வசக்கட்டு வரும் எவ்வளவு, 10,000. இப்ப பாருங்கோ, நாங்கள் 31/3/2024 என்ற 3ஆம் மாசத்துல செலவழித்ததான் இந்த மாசம் ஆரம்பத்துல மீளழிப்பு செஞ்சிருப்போம், மீள் நிரப்பல் செஞ்சிருப்போம். அப்ப மார்ச் மாத செலவாக எவ்வளவு இருக்குது, 7,500. வசக்கட்டு எவ்வளவு, 10,000. ஒரு மாற்றங்கள் ஒன்றும் சொல்லல தானே, வசக்கட்டு கூடிச்சதோ குறையுதோ ஒன்றும் சொல்லல தானே. அப்ப வசக்கட்டு 10,000, மார்ச் மாத செலவு 7,500 என்றால் 31/3/2024 மார்ச் மாதத்துல எவ்வளவு மிச்சம் இருந்திருக்கும், 2,500. எவ்வளவு மிச்சம் இருந்திருக்கும், 2,500 மீதியாக இருந்திருக்கும். அப்ப இதுதான் பிள்ளைகள் இந்த கணக்கு செய்யறதுக்கான வழி, இதுதான் அதுக்குரிய முறை. அப்ப ஒரு மாசத்துல அவர் எவ்வளவு மொத்தமா செலவழிக்கலாம் என்று அவருக்கு நாங்கள் அனுமதியை கொடுத்து வச்சிருக்கிறோமோ அத வசக்கண்டும், அவர் ஒவ்வொரு மாசமும் செலவழிக்க நாங்க அதை திரும்ப கொடுப்போம் தானே, அதைத்தான் மீள் நிரப்பல் என்று சொல்லுவோம். அப்ப கடந்த மாத செலவு அடுத்த மாத மீள் நிரப்பலாக மாறிக்கொள்ளும். ரைட், விளங்கி கொண்டா சரி பிள்ளையாள். கடன்பட்டோரான வேணுசா என்பவரிடமிருந்து 15/4/2024 பெற்றுக்கொண்ட 20,000 காசோலையை 20/4/2024 வங்கியில் வைப்பு செய்யப்பட்டது. காசோலையை வங்கியில் வைப்பு செய்தவுடன் தொடர்புடைய சரியான இரட்டை பதிவு. பிள்ளைகள் உங்களை பொறுத்தவரையில பிள்ளைகள் ஓயலை பொறுத்தவரையில காசோலையை பெற்று வைப்பு செய்கிறது, பெறேக்க ஒரு பதிவு, வைப்பு செய்யக்க ஒரு பதிவு. நாங்கள் காசோலையை பெற்று எங்களுக்குள்ளதான வச்சிருக்கிறோம், எங்க நிறுவனத்துக்குள்ளதான வச்சிருக்கிறோம். அப்ப பெறேக்க ஒரு பதிவு என்ன பதிவு போடுவோம், காசு கணக்கு வரவு, வேணுசா கணக்குல செலவு வச்சிருப்போம். இப்ப வேணுசா கணக்குல 15 இப்ப பெற்ற காசோலையை நாங்கள் எங்க கொண்டே போட போறோம், பேங்க்ல கொண்டே தானே போட போறோம். அப்ப பேங்க்ல கொண்டே போடிக்க
எங்க செலவு வைக்கணும்? காசு கணக்குல செலவு வச்சு வங்கி கணக்குல என்ன செய்யணும்? வரவு வைக்கணும். எவ்வளவு? 20,000. அப்ப ரெட்டா பதிவு என்ன? வங்கி கணக்கு வரவு 20,000, காசு கணக்கு செலவு 20,000. சரியான பிள்ளைகள்? அப்ப இதுதான் அதுக்குரிய ரெட்ட பதிவாக இருக்கும். என்ன? வங்கி கணக்கு வரவு 20,000, காசு கணக்கு செலவு 20,000 இருக்கும். ஓகே, அப்ப வடிவா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. காசோலைய வேண்டி நீங்க உங்களோட காசு பட்டிக்கு, அதாவது கல்லா பட்டிக்கு, அந்த லாச்சிக்க போடேக்க ஒரு பதிவு, அதை கொண்டு போய் பேங்க்ல போடேக்க இன்னொரு பதிவு. அப்ப நீங்க அதை வேண்டேக்க காசு கணக்குல வரவ வைப்பீங்க, அந்த குறித்த நபர் கணக்கோ அந்த குறித்த சம்பந்தமான வருமான கணக்குலையோ செலவு வச்சிருவீங்க. பிறகு அதை கொண்டு போய் நீங்கள் பேங்க்ல வைப்பு செய்யக்க இன்னொரு பதிவு பதிவீங்க. என்ன? உங்களோட காசு கணக்குல இருந்து எடுத்து வங்கி கணக்குல போடுவீங்க. அப்ப வங்கி கணக்குல வரவு வைப்பீங்க, காசு கணக்குல என்ன செய்வீங்க? செலவு வைப்பீங்க. சரி, அடுத்தது வணிகம் ஒன்றின் வங்கி கணக்கு மீதியை செம்மையாக்குவதற்காக பயன்படுத்தப்பட்ட உருப்படியை மட்டும் உள்ளடக்கியுள்ள விடையை தெரிவு செய்க. இப்ப வணிகத்தின் வங்கி கணக்கு மீதியை செம்மையாக்குறதுண்டா நீங்க சீராக்கிய வங்கி கணக்கை தயாரிக்கிறது. இப்ப ஒரு சீராக்கிய வங்கி கணக்குல என்னென்ன இருக்குமென்றதை பார்க்கணும். சரியானோ? இப்ப ஒரு சீராக்கிய வங்கி கணக்குண்டா வங்கி கணக்குல விடப்பட்ட தவறுகள், அதுல பதியாத விடயங்கள் எல்லாத்தையும் கொண்டே போடுவீங்க. அப்ப சீராக்கிய வங்கி கணக்குல வங்கி கணக்கு மீதிய ஆரம்ப மீதியா போட்டு சீராக்கிய வங்கி கணக்கு செய்ய தொடங்குவீங்க. அப்ப ஒரு சீராக்கிய வங்கி கணக்குல என்னென்ன இருக்கும்? நேரடி வைப்பு வச்சிருப்பீங்க, நிலையியல் கட்டளை கொடுப்பனவுகள், வங்கி கட்டணம், காசோலை புத்தக கட்டணம், நிலையியல் கட்டளை பெறுவனவுகள். இந்த இவ்வளவு விடயங்களும் தான் இருக்கும். ஒன்று நேரடி வைப்பு, இது வரவு பக்கம் இருக்கும். அடுத்தது நிலையியல் கட்டளை பெறுவனவு, இதுவும் வரவு பக்கம் இருக்கும். அடுத்தது நிலையியல் கட்டளை கொடுப்பனவு, வங்கி கட்டணம், காசோலை புத்தக கட்டணம், இந்த மூன்றும் செலவு பக்கம் இருக்கும். இந்த மூன்றும் எந்த பக்கம் இருக்கும்? செலவு பக்கம் இருக்கும். சரிதானே? அப்ப அது ரெண்டும் வரவு பக்கம், இந்த மூன்றும் எங்க இருக்கும்? செலவு பக்கம் இருக்கும். எங்க? வங்கி கணக்கு மீதிய சீராக்க. மற்றும்படி நீங்க சீராக்கிய வங்கி மீதியையும் வங்கி கூட்டு மீதியையும் இணக்கம் செய்வீங்க. அதுக்கு என்ன செய்வீங்க? வசூலிக்கப்படாத காசோலைகள், மாற்றப்படாத காசோலைகளை பயன்படுத்துவீங்க. ஆனா வங்கி கணக்கு மீதியை சீராக்குறதுக்கு இந்த 5 விஷயம் தான் தேவை. அப்பதான் நீங்க கேட்டிருக்காங்க. பாப்போம். கடன்பட்டோர் நேரடி வைப்பு, நிலையியல் கட்டளை கொடுப்பனவுகள் முதலாவது விட சரி. இரண்டாவது விட நேரடி வைப்பு, வசூலிக்கப்படாத காசோலை வராது, வசூலிக்கப்படாத காசோலை வராது, சமர்ப்பிக்கப்படாத காசோலை வராது. அப்ப எத்தனையாவது விட? முதலாவது விட. என்னென்ன? கடன்பட்டோர் நேரடி வைப்பும் மற்ற என்ன? நிலையியல் கட்டளை கொடுப்பனவுகள். அப்ப இந்த 5ல ஏதாவது விட சொன்னால், ஏதாவது என்ன விட, எத்தனை விட சொன்னாலும் பரவாயில்ல, இந்த 5ல இருக்கிற விட தான் வரும். சரியான பிள்ளையர்? ரைட். அடுத்தது வணிகம் ஒன்றின் வங்கி கணக்கு மீதியிலும் பார்க்க வங்கி கூட்டு மீதி குறைவாக காணப்படுவதற்கு காரணமாக அமைவது. இப்ப வங்கி கணக்கு மீதியை விட வங்கி கூட்டு மீதி குறைவா இருக்குதுண்டா, ஒன்றில் வங்கி கணக்கு மீதியின் வரவு பக்கங்கள்ல ஏதாவது கூட பதிஞ்சிருக்கணும், அல்லது வங்கி கூட்டு மீதியின் செலவு பக்கங்கள்ல ஏதாவது வங்கி கூட்டின் வரவு பக்கத்துல ஏதாவது கூட பதிஞ்சிருக்கணும். ஏன்னா நாங்க வரவு வைக்கிறது வங்கி செலவு வைக்கும். அப்ப இதுக்கு நல்ல விளக்கம் என்னண்டா, வங்கி கணக்கு மீதியையும் பார்க்க அது குறைவா இருக்குதுண்டா வசூலிக்கப்படாத காசோலை வரும். சரியோ? அல்லது நிலையியல் கட்டளை கொடுப்பனவு, மற்றது வங்கி கட்டணம், காசோலை புத்தக கட்டணம்,
இந்த மூன்றுல ஏதாவது ஒன்றுதான் வரும். என்னென்ன பிள்ளைகள் வடிவா சொல்ல திரும்ப கவனிங்கோ. வங்கி கணக்கு மீதியை விட வங்கி கூட்டு மீதி குறைவா இருக்க காரணம் ஒன்று வசூலிக்கப்படாத காசோலைகள், நிலையியல் கட்டளை கொடுப்பனவு, வங்கி கட்டணம், காசோலை புத்தக கட்டணம். இந்த நாளில ஏதாவது ஒன்றாத்தான் இருக்கும். அப்ப பார்ப்போம் என்னவா சமர்ப்பிக்கப்படாத காசோலையா. சமர்ப்பிக்கப்படாட்டில் வங்கி கணக்கு மீதியை பார்க்க வங்கி கூட்டு மீதி தான் கூட இருக்கும். வைப்பிலிடப்பட்ட போது வசூலிக்கப்படாத காசோலைகள். அப்ப நான் சொன்ன விட வந்துடுச்சு ரெண்டாவது விட. பங்கு லாப வருமானம் வங்கி கூட்டு மீதி கூட, நேரடி வைப்பு வங்கி கூட்டு மீதி கூடவா தான் இருக்கும். ஆனா வங்கி கணக்கு மீதியை விட வங்கி கூட்டு மீதி குறைவா இருக்கணும் என்றால் ஒரே ஒரு சொல்யூஷன், ரெண்டாவது என்ன வசூலிக்கப்படாத காசோலை தான் அதுக்கு காரணமாக இருப்பார். 2023 வருடத்தில் இளைஞர் விளையாட்டு கழகத்தின் வருமானம் 2,30,000 மொத்த செலவுகள் 1,80,000 காணப்பட்டது. அதற்கமைய 2023 வருடத்தில் இளைஞர் விளையாட்டு கழகம் சம்பாதிப்பது வருமானம் 2,30,000, செலவு 1,80,000. அப்ப 50 என்ன மிக, ஏன் வருமானத்தை விட செலவு குறைவா இருக்குது. அப்ப வருமான மிகையாக உலகத்தை பெற்றிருக்குது 50,000. அப்ப பாருங்க மூன்றாவது விடை மிகையாக 50,000. மூன்றாவது என்ன பிள்ளைகள் விட மிகையாக 50,000. அடுத்தது ஐன்ஸ்டீன் சனசமூக நிலையத்தின் வருடாந்த அங்கத்துவ கட்டணம் 200. மொத்த அங்கத்தவர் எண்ணிக்கை 50. மொத்த அங்கத்தவர் எண்ணிக்கை 50 இருந்தவர் 10 அங்கத்தவர்கள் 2023 வருடத்துக்கான அங்கத்துவ கட்டணத்தை செலுத்தவில்லை. 2023 வருடத்துக்காக நிலையத்தினால் தயாரிக்கப்பட்ட பெறுவனவு கொடுப்பனவு கணக்கில் உள்ளடங்கியுள்ள அங்கத்துவ கட்டண தொகை எவ்வளவு? மொத்த அங்கத்தவர் எண்ணிக்கை 50. என்ன பிள்ளையார் 10 பேர் செலுத்தாட்டி 40 பேர் செலுத்தி இருப்பார். எவ்வளவு செலுத்தி இருப்பான்? 200 ரூபாய் படி செலுத்தி இருப்பான். அப்ப மொத்தம் எவ்வளவு செலுத்தி இருப்பான்? 8,000 செலுத்தி இருப்பான். 10 பேர் செலுத்தால எவ்வளவு செலுத்தே இல்லை? 2,000 செலுத்தே இல்லை. அப்ப உங்களை 3 கேள்வி இதை வச்சு கேட்கலாம். ஒன்று ஆண்டுக்குரிய அங்கத்துவ சந்தா வருமானம் எவ்வளவு? அப்ப 10,000. 2 கேட்டான். இங்க கேட்ட கேள்விதான் என்ன? பெறுவனவு கொடுப்பனவு கணக்கில் காட்டுறது 8,000. 3வது கேள்வி கேட்பான். நடைமுறை சொத்தில காட்டுறது எவ்வளவு? 2,000 வருமதி சந்தா. 3வது நடைமுறை சொத்தில் காட்டுறது எவ்வளவு? 2,000 வருமதி சந்தா. இதை வச்சு உங்களை 3 கேள்வி கேட்கலாம். அந்த 3 கேள்வி உங்களுக்கு நான் தந்திருக்கிறேன். சரிதானே? அடுத்தது மொத்த உற்பத்தி கிரியத்தின் கூறுகளை எடுத்து காட்டும் விடையை தெரிவு செய்க. ரைட். மொத்த உற்பத்தி கிரியம் ரைட். இத பாருங்க பிள்ளைகள். உற்பத்தி கிரியம் இது 2ஆ பிரிக்கிறோமா? நேர் நேரில். சரியோ? நேர 3 பொருள், நேர்பொருள், நேர்கூலி, நேரேனைய செலவு. நேரில் பொருள், நேரில் கூலி, நேரில் ஏனைய செலவு. அல்லது இதை நாங்க சொல்றது உற்பத்தி மேந்தலைகள் சொல்லிக் கொள்றோம். அப்ப உற்பத்தி கிரியம் என்றதை 3 வகையான சமன்பாடுல போடலாம். ஒன்று நேர் சக, சரியானோ? ஒன்று நேர்கிரயம் சக நேரில் கிரயம், அல்லது மூலக்கிரயம் சக உற்பத்தி மேந்தலைகள் என்று சொல்லிக் கொள்ளலாம். ரைட் தானே? அப்ப அந்த வகையில பார்ப்போம். நேர் மூலப்பொருள் கிரியம், நேர் ஊழிய கிரியம், ஏனைய நேர் செலவுகள் மூலக்கிரியம் இது வராது. நேர் மூலப்பொருள் கிரியம், நேர் ஊழிய கிரியம், ஏனைய நேர் செலவுகள் உற்பத்தி மேந்தலை கிரியம் வரும்.
மறைமுக மூலப்பொருள் கிரியம் மறைமுக ஊழிய வராது. நேர் மூலப்பொருள் கிரியம் நேர் ஊழிய கிரியம் நேர் ஏனைய நேர்ச்சில உற்பத்தி வராது. அப்ப எத்தனையாவது விட? மூன்றாவது விட. என்ன சொல்லிக்கிறாங்க? நேர் மூலப்பொருள் நேர் ஊழிய கிரியம் நேர் ஏனைய செலவுகள் அதோட என்னத்தையும் போட்டுருக்காங்க. நேரில் கிரியங்கள் என்றாலும் சரிதான், மேந்தலை கிரியங்கள் என்றாலும் சரிதான். அப்ப ஏனைய மேந்தலைகள் சொல்றான். அப்ப அந்த விட சரியா இருக்கும். அடுத்தது பிள்ளையார் பின்வரும் தகவல்களை பயன்படுத்தி 33, 34 ஆகிய வினாக்களுக்கு விடை தருக. ஒரு உற்பத்தி கிரியத்தோட சம்பந்தப்பட்ட கேள்வி கேட்டிருக்காங்க உங்களுக்கு. சரியான பாப்போம். சிறுவர்களுக்கான புத்தகங்களை அச்சிடுவதற்கு 500 அச்சிடுவதுடன் தொடர்புடைய செலவுகள். 500 புத்தகம் அடிக்கிறதுக்கான செலவு. அச்சடிக்கும் தாள்களும் தீந்தையும், புத்தகம் ஒன்றை அச்சிடுவதற்கான இறை கட்டணம், அச்சியந்திரத்தை இயக்குபவரின் கூலி, பசை நூல் மற்றும் ஏனைய மூலப்பொருட்கள், மேற்பார்வையாளர் சம்பளம், அச்சிடல் பிரிவின் மாதாந்த மின்சார பட்டியல். முதலாவது கேள்வி கேட்டிருக்காங்க ஏனைய மறைமுக செலவுகளின் மொத்த பெறுமதி. சிறுவர் புத்தகம் ஒன்றுக்கான உற்பத்தி கிரயம். அப்ப ஏனைய மறைமுக செலவுகளின் மொத்த பெறுமதியும் மற்றது என்ன கேட்டிருக்காங்க? சிறுவர் புத்தகம் ஒன்றுக்கான உற்பத்தி கிரயமும் கேட்டிருக்காங்க. ரைட். இப்ப இங்க மறைமுக செலவுகள் என்று எதை சொல்லி இருக்கிறாங்க பார்த்தால், இந்த உற்பத்திக்கு வெளியில தெரியாத செலவுகளை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. ஒரு உற்பத்தி என்றா அதோட தெரிஞ்ச செலவுகள் கொஞ்சம் இருக்குத்தானே. அதை தாண்டி தெரியாத இப்ப ஏனைய மூலப்பொருட்கள் அப்படிப்பட்ட விடயங்களை சொல்லி இருக்கிறாங்க. இவ பார்ப்போம் மேந்தலைகள்னு சொல்லிக்கொள்ளலாம். ஏனைய மறைமுக செலவுகளின் மொத்த பெறுமதி என்றா என்னதை சொல்றது? மேந்தலைகளை சொல்லலாம். இப்ப அச்சடிக்கும் தாள்களும் தீந்தையும் நேர்கிரியத்துக்கு தானே வரும். 150,000. அடுத்தது புத்தகம் ஒன்றை அச்சிடுவதற்கான இறை கட்டணம் 100. ஒரு புத்தகத்துக்கு 100, 5 புத்தகத்துக்கு 500, 50 புத்தகத்துக்கு 5000, 500 புத்தகத்துக்கு எவ்வளவு? 50,000. அப்ப இதுவும் நேர்கிரியம். அச்சியந்திரத்தை இயக்குவர் கூலி 35,000. ஒன்றுக்கு 35,000. 2 பேர் இல்ல வேலை செய்யணுமா? அப்ப 70,000. இந்த மூன்றையும் கூட்டினா நேர்கிரியம் வரும். பசை நூல் மற்றும் ஏனைய மூலப்பொருட்கள் 5,000. அப்ப மறைமுக செலவுகள் அல்லது மேந்தலைகள். மேற்பார்வையாளர் சம்பளம் 25,000. மின்சார பட்டியல் 20,000. அப்ப இதை மூன்றையும் கூட்டினால் மறைமுக செலவுகள் அல்லது மேந்தலை கிரியங்கள் வரும். எவ்வளவு? அது 50,000. அப்ப மூன்றாவது விட எத்தனையாவதுக்கு? 33ஆவதுக்கு மூன்றாவது விட. அப்ப 200, 270 மொத்தம் எவ்வளவு? 270, 50, 320,000. 500 புத்தகத்தை அடிக்கிறதுக்கான செலவு. அப்ப ஒரு புத்தகத்தை என்ன செய்யணும்? 500ஆல பிரிக்கணும். எவ்வளவு ஒரு புத்தகத்தின் விலை? 640 ரூபாய். 4வது விட. சரியான விலையால் 640 ரூபாய் 4வது விடையாக இருக்கும். ஓகே தானே? ரைட். அடுத்தது பின்வரும் தகவல்களை பயன்படுத்தி 35 தொடக்கம் 40 வரை உள்ள வினாக்களுக்கு விடை தருக. சரியானோ? 1/1/2020. அதாவது இது பிள்ளைகள் எப்படிப்பட்ட கேள்வி என்றா ஒரு வருமான கூட்டோட சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வியாக இருக்குது. சரியானோ? இவ்வளவு இந்த ஒரு தகவலை வச்சுக்கொண்டு அடுத்த 5, 6 கேள்விகளை நாங்கள் செய்யறதுக்கான ஒரு விடயமாக இருக்குது. அப்ப இந்த கேள்வியை நாங்கள் அடுத்த காணொளியில அடுத்த வகுப்புல பார்த்துக்கொள்வோம். சரியான பிள்ளைகள், இத்தோட இன்றைய வகுப்பு நிறைவடைகிறது. நன்றி.
கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.